நீங்கள் பயப்படக்கூடாது. எம்ஜிஆர் கூட்டத்தை எவனாலும் அசைக்க முடியாது. அடுத்து நாம் தான் ஜெயிக்க போகிறோம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் தொண்டர்களிடையே ஆவேசமாக உரையாற்றினார். 2026 தேர்தல் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ், தற்சமயம் பத்திரிகையும் ஊடகங்களும் விலை போய் உள்ளது. இந்த கட்சியில் 3ஆம் தலைமுறை வருகை தந்துள்ளது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. எந்த கூட்டத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம். எம்ஜிஆர் கூட்டத்தை எவனாலும் வெல்ல முடியாது. நாம் தான் அடுத்த வெல்ல போவது. நமது கட்சி எழுச்சியோடு உள்ளது. கடந்த 52 மாதங்களில் திமுக அரசு எதையும் செய்யவில்லை, விளம்பரம் மட்டுமே செய்துள்ளது. நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் போட்டு வருகிறார்கள். வாயில் நுழையாத பல திட்டங்கள் உள்ளது. ஆனால் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. விலைவாசி அளவுக்கு அதிகமாக உள்ளது. பல்வேறு துறைகளில் பல கோடிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. நாம் வளர்க்கும் நாய்க்கும் வரி போட்டார்கள். எதிர்ப்பு வந்தவுடன் நிறுத்தினார்கள். சதுரங்க வேட்டை திரைப்படம் போல மக்களின் ஆசையை தூண்டி தூண்டி விடுகிறார்கள். ஆனால் திமுகவிற்கு எந்த விதத்திலும் மக்கள் வாக்கு அளிக்க மாட்டார்கள். திமுகவின் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் கொள்கைகளை அடமான வைத்து விட்டார்கள். கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆட்டமாய் ஆடி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் மட்டுமே வருகிறார்கள். ஆனால் உறுப்பினர்களாக வரவில்லை. அந்த கூட்டத்தில் கட்டுக்கோப்பும் இல்லை. இது என்ன எழுச்சி! எம்ஜிஆர் வருகை தந்த பொழுது தமிழ்நாடு கொந்தளித்தது. இந்த கூட்டத்தை வைத்து நான் முதலமைச்சராக வந்துவிடுவேன் என்று சொன்னால் அதெல்லாம் முடியுமா? முடியவே முடியாது. நமது தலைவன் எம்ஜிஆர் மாதிரி ஒருவன் பிறக்கவே முடியாது. எம்ஜிஆரின் சாணக்கியதனம் விஜயிடம் கிடையவே கிடையாது. பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கூடாத கூட்டமா? ராஜேந்திரன், பாக்கியராஜ் உள்ளிட்டோரெல்லாம் வந்தார்கள். அப்பொழுதும் கூட்டம் வந்தது. நாமும் குள்ளமணி உள்ளிட்ட பல்வேறு நடிகர்களை வைத்து பிரச்சாரம் செய்தோம். ஆனால் அப்பொழுது ஓட்டு போடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தவக்கலை என்கின்ற குள்ளமணி வராத இடத்தில் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் லீடிங்கில் இருந்தோம். சிலருக்கு கூடுகிற கூட்டத்தை வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. ராமர் பாலத்தை கட்டியது அணில், அதுபோல நமது ஆட்சி அமைய நீங்கள் உதவ வேண்டும் என்றவுடன் நீங்கள் வேறு அணிலை நினைத்து விடாதீர்கள் என சிறுபலையோடு நிறைவு செய்தார். ஆலோசனை வழங்கியிருக்கும் கழகத்தின் அமைப்பு செயலாளர், மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சில பல கருத்துக்களை முதலில் நான் கோடிட்டு காமிச்சேன். எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இது அவசர முக்கியம் கருதி இப்பதான் பொதுச் செயலாளர் வந்தாரு. பொதுச் செயலாளர் வர்றதுன்னா பல ஆலோசனை கூட்டம் நம்ம நடத்தணுமா இல்லையா? இல்ல கம்ப்யூட்டர் இருக்கீங்க என்னங்கப்பா, என்னோட நீங்க வந்தீங்கன்னா டிராவல் பண்ணீங்கன்னா பேசுறது உண்மையா இல்லையா? எல்லா பொதுச் செயலாளரும் எல்லா நேரம் செல்லுறாரு, அவனுக்கு போர் அடிக்கிறதா நம்மளை கூப்பிடுறான்டா அப்படின்னு கூட சொல்றீங்க. ஆனா எனக்கு போர் அடிக்கிறதுனா ஒண்ணு இல்லப்பா, தலைமையில இருந்து என்ன தகவல் சொல்றாங்கன்னா உடனே நமக்கு தகவலை உங்களுக்கு பரிமாறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டங்களை கூட்டுவது. அதே மாதிரி வார்டு செயலாளர், வார்டு நிர்வாகிகள் இருந்து கூட்டுறோம்னா இதுக்கு தான் அவங்களுக்கு தகவல் போய் சென்றடையணும் அப்படின்றதுக்காக தான். என்னையா அதான் இப்ப இந்த இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு நேரடியாக ஒவ்வொரு தடவையும் பொதுச் செயலாளர் அறிவிப்பு, பொதுச் செயலாளருடைய அறிக்கை, இந்த அரசனுடைய தில்லுமுள்ளுகள் இதையெல்லாம் உங்களுக்கு தெரிவித்து உங்கள் மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நிர்வாகி மூலமாக மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் தான், உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் அமைக்கப்பட்டது. புரியுதா? புரியலையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன தலையத்திலே ஆட்டுக்குட்டி மாதிரி என்னப்பா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுக்குதான் இதை அமைச்ச, இதுக்குதான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ன்றது. என்னன்னா டிவி இப்ப வந்திருக்காங்க, நிறைய பேர் ஊடகங்கள்லாம் வந்திருக்காங்க. இதுல நான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை முசை பேசுறேன்னு வச்சுங்க, நாளைக்கு ரீல்ஸ் போட்டுருவாங்க, பிரேக் ரீல்ஸ் போட்டுருவாங்க. இது நடக்குது. இதைத்தான் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, இது மாதிரி இல்லாம நம்ம இன்னைக்கு உண்மையான தகவலை சென்றடையணும். மக்களுக்கு கழக நிர்வாகிகளுக்கு முதல்ல சென்றடையணும். என்னதான் வீரனாக இருந்தாலும்
நம்ம வலுவோடு இருக்கிறோம் என்பதை வெளி காமிக்கின்ற வகையிலும் நம்ம செய்த சாதனைகள்ல ஒரு துளி கூட இந்த அரசாங்கம் அதை காட்டிலும் கூடுதலாக இந்த 4.25 ஆண்டுகள்ல 50 ஆயிடுச்சா 52 மாதங்கள்ல எதையும் செய்யல. விளம்பரம் மட்டுமே இந்த ஆட்சியில ஓடுது. இந்த கட்சி விளம்பரத்தை வச்சுமே திமுக ஆட்சி செய்து கொண்டு பாத்தீங்கன்னா நானும் ஒரு அறிவிப்பு, நானும் ஒரு திட்டம், உங்களை மக்களை தேடி மகன் மருத்துவம் என்னென்னமோ போடுறாங்க. உங்களை முதல்வர், உங்க தொகுதியின் முதல்வர், என்ன புதுமை பெண், அப்புறம் புரட்சி பெண், எத்தனையோ திட்டங்கள் என்னென்னமோ போடுறாங்க. வாயில நுழைய மாட்டேங்க. எத்தனை திட்டங்கள் அப்பா எத்தனை திட்டம் அப்படின்னா தமிழ்நாடு பாலாரும் தேனாரும் பயந்து ஓடல் உண்மையா இல்லையா? அப்படி இருக்க விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? விலைவாசி எல்லாம் இன்னைக்கு மக்களால் பார்க்க முடியாத அளவுக்கு இனி பார்க்காத அளவுக்கு விலைவாசி ஏறி. இதுல அரசாங்கம் போட்ட வரிகள் அதிகம், வரிக்கு மேல் வரி போட்டிருக்காங்க. அவங்க போடாத வரிகளே கிடையாது. நம்ம அரசாங்கத்தில் 1 லட்சம் கோடி கூடுதலாக வரி வருவாய் வருகிறது, கஜனா வருகிறது. டாஸ்மாக்ல மட்டும் பாத்தீங்கன்னா 50,000 கோடி வருகிறது, 50,000 கோடி வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வணிக வரித்துறை அதுல 40,000 கோடி வருதுன்றாங்க. அப்புறம் இப்ப உள்ளாட்சி துறையில எல்லாம் வரி போட்டாங்க, எல்லா வரையும் போட்டாங்க. சில நாய் பூமிக்கு நம்ம வளர்க்கிற நாய்களுக்கும் வரியை போட்டு எதிர்ப்பு வந்த பிறகுதான் அதை நிறுத்தினாங்க. நம்ம தான் முதல்ல இதே மண்டபத்தில் நம்ம முதல்ல பேசினேன். நம்ம ஊடகத்துல தந்தை டிவி, பாடிமலர், அப்புறம் புதிய கிழமை மற்ற டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அதை சைட்ல போட்டாங்க. பூனைய நாயை காமிச்சு மாடெல்லாம் காமிச்சு போட்ட உடனே அப்புறமே அதை நிறுத்தினாங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எத்தனையோ அறிவிப்புல வர்றதுக்கு முன்னால நம்ம முதலமைச்சர் சொன்னார், திமுக அறிவித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? என்னவா உண்மை பேச மாட்டேங்கிறீங்க? தெரியுமா தெரியாதா? தெரியும். அத்தனை அறிவிப்புகள் செய்து மக்களை நம்முடைய அது என்னப்பா படம்னா நட்டி நடிச்சது சதுரங்க வேட்டை மாறி மக்களை ஆசையை தூண்டி 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 ஆட்சி அமர்ந்துருச்சு. இப்ப என்னன்னா அதற்காக ஆசையை தூண்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள், தமிழக மக்கள் விவரமானவங்க, எப்பவுமே விவரமானவங்க. ஒரு முறை ஏமாந்துட்டோம், மறுமுறை ஏமாறக்கூடாதப்பா. யாருக்கு ஓட்டு போட்டாலும் திமுக ஓட்டே போடக்கூடாது. கையில் ஒருவரல் புரட்சி என்பது உதயசூரியன் சின்னம் பக்கமே போயிடக்கூடாதுன்னு சொல்லி கைக்கு இப்பவே உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க. கைக்கு சொல்றாங்க எல்லாரும், எந்த காரணத்தை ஒன்றும் உதயசூரியன் சின்னத்துக்கே ஓட்டு போடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டணி கட்சின்னு சொல்லி அவங்க அளப்பறையே தாங்கள் திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிற அத்தனை கட்சிகளும் பார்த்தா கொள்கை அனுமானம் வைத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் அந்த போராட்ட குணமே இல்லை. நம்முடைய அன்பு சோழர் திருமாவளவன் பாருங்க, என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். வேங்கவேலை பற்றி பேசாத ஒரு முதலமைச்சர், போய் பார்க்காத முதலமைச்சரை முதல்ல மறைமுகமாக கண்டிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு கள்ளச்சாராயத்துல சாவு, இன்னைக்கு நடக்கிற உங்களுக்கு தெரியும் போதைப் பொருள், மிகப்பெரிய அளவுக்கு போதை கலாச்சாரம். நம்ம எல்லாம் இன்னைக்கு 3ஆம் தலைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். பொதுச் செயலாளர் சொல்றாரு, நான் கொடுக்கணும்னா என்னம்மா கொடுக்கணும்னா இல்ல, பாண்டியம்மா சொல்லு, காதகமா சொல்லுங்க, கொடுக்கணும்னா என்ன இல்ல, அடுத்ததுக்கு நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் நம்ம இவங்க வளரணும். அப்படி அதுக்காக தான் புரட்சி தலைவர்
உங்களுக்கு தெரியும். முதல்ல எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் இளைஞரணி கொண்டு வந்தாரு. அம்மா அப்புறம் அம்மா பேரவையை கொண்டு வந்தாங்க. தெரியுமில்ல, அம்மா பேரவை அமைச்சாங்க. இதெல்லாம் கழகத்துக்கு ஒரு ஆக்கத்தை, ஊக்கத்தை கொடுக்கின்ற வகையில் இளைஞருடைய உழைப்பை நம்ம பயன்படுத்தி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவரை இளைஞர் இளமைகள் பாசறை அமைச்சாங்க. உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்மளுடைய வழக்கறிஞ பிரிவு இருக்கு, அண்ணா தொழிற்சங்கம் இருக்கு, இலக்கிய அணி இருக்கு. இது காலகாலமாக இருக்குது. அண்ணா காலத்திலிருந்தே திராவிட இயக்கத்திலிருந்து இலக்கிய அணி என்பது இருக்கு. இப்படி ஒவ்வொரு அணியும் இருக்கு. இப்ப இந்த தலைமுறைக்கு தகவல் தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? ஆனா முன்னால மாதிரி இன்னைக்கு பத்திரிகை இருக்குன்னா அக்கம் பக்கமா விளம்பரம். இன்னைக்கு கூட மேற்கு மாவட்ட செயலாளர், திமுக மேற்கு மாவட்ட செயலாளருடைய